நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வண்ணமயமான உலகத்தை அழகூட்டுறதுக்கு பல உயிரினங்கள் இந்த பூமியில இருக்கு. அதுல நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய, நம்ம மனசை கொள்ளக்கூடிய ஒரு பறவை தான் இந்த பச்சை கிளிகள். இங்கிலீஷ்ல ரோஸ் ரிங்டு பேரக்கீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிளிகள் மிக அழகான பறவை. சராசரியா 40 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். இதனோட உடல் முழுசும் பிரகாசமா பச்சை பசேல்னு நிறத்துல இருக்கும். இதனோட தனித்துவமான அடையாளம் என்ன தெரியுமா? ஆண் கிளியோட கழுத்தை சுற்றி ஒரு அழகான வெளிர் சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்திலான வளையம் இருக்கும். அதனாலதான் ரோஸ் ரிங்டு பேரக்கீட்னு சொல்றோம். பெண் கிளிகளுக்கு இளங்கிளிகளுக்கும் இந்த வளையம் இருக்காது அல்லது ரொம்ப மங்கலா இருக்கும். இந்த வளையம் தான் ஆண் பெண் வேறுபாட்டை காட்டக்கூடியது. இதனுடைய அழகு நல்ல சிவப்பு நிறத்துல வளைந்து இருக்கும். பறக்கும் போது இதனோட வால் நல்ல தனித்துவமா நீண்டு தெரியும். இந்த பறவைகள் காடுகள், நகர்ப்புற பூங்காக்கள், தோட்டங்கள், விவசாய நிலங்கள்னு பல இடங்கள்ல மனிதர்களோட ஒன்றி வாழக்கூடிய, எளிதா பழகக்கூடிய ஒரு பறவை. இது பெரும்பாலும் பழங்கள், விதைகள், கொட்டைகள், காய்கறிகள், மொட்டுக்கள், அப்புறம் தானியங்கள்னு சாப்பிடக்கூடிய ஒரு சைவ பறவை. சில சமயங்கள்ல இவைகள் கூட்டமா சேர்ந்து விவசாய பயிர்களுக்கு கூட சேதம் விளைவிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை கிளிகள் பெரும்பாலும் மரப்பொந்துகள் அல்லது பழைய கட்டடங்கள்ல இருக்கக்கூடிய துளைகள்ல கூடுகள் அமைக்கும். அந்த பொந்துக்குள்ள சிறிய குச்சிகள், புற்கள், இலைகள், இறகுகள் மாதிரி மென்மையான பொருட்களை வச்சு கூடு அமைச்சுக்கும். இனப்பெருக்க காலம்னு பார்த்தா பொதுவா குளிர்காலத்துடைய பிற்பகுதியிலிருந்து வசந்த காலம் வரைக்கும் இருக்கும். ஒரு பெண் கிளி பொதுவா 3 to 6 முட்டைகள் வரைக்கும் இடும். முட்டைகள் அடைகாக்கும் காலம்னு பார்த்தா சுமார் 23 நாட்கள். குஞ்சுகள் பொரிந்ததுக்கு அப்புறம் 7 to 8 வாரங்கள் அது பெற்றோரோட இருக்கும். அந்த சமயத்துல ஆண் பெண் 2 கிளிகளும் மாறி மாறி குஞ்சுகளை நன்கு பராமரிக்கும். பச்சை கிளிகள் மிக அதிக சமூக பழக்க வழக்கம் கொண்ட பறவைகள். அதனால இவைகள் ரொம்ப பெரிய கூட்டங்களா வாழும். இது ரொம்ப சத்தமா கத்தக்கூடிய இயல்புடையவை. சமயங்கள்ல மனிதர்களோட பேச்சையும் பிற ஒலிகளையும் நல்லா மிமிக்ரி பண்ணக்கூடிய பறவை தான் இந்த கிளிகள். செல்ல பிராணிகளா வளர்க்கப்படக்கூடிய கிளிகள் நம்மளோட நல்ல நெருங்கி பழகும். அது மட்டும் இல்ல, விவசாய நிலங்களுக்கு இது சேதம் விளைவித்தா கூட சுற்றுச்சூழலுடைய ஒரு முக்கிய அங்கமான மகரந்த சேர்க்கை, விதை பரவுதல் போன்ற சுற்றுச்சூழல் சமநிலையில இது ரொம்ப முக்கிய பங்காற்றுதுன்னு சொல்லலாம். இந்த கிளிகள் சுமார் 25 to 30 ஆண்டுகள் வரைக்கும் வாழும். இந்த அழகான பச்சை கிளிகள் நம்ம உலகத்தை இன்னும் வண்ணமயமாகவும் இனிமையான சத்தங்கள் நிறைந்ததாகவும் ஆக்குது. இவ்வளவு அழகான கிளிகளை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் வேறொரு பறவையோடு சந்திப்போம். வணக்கம்.